ॐ शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। या देवी स्तूयते नित्यं विबुधैर्वेदपारगैः सा मे वसतु जिह्वाग्रे ब्रह्मरूपा सरस्वती। निधये सर्वविद्यानां विषजे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः। श्रीदक्षिणामूर्तिसुदेशिकेन्द्रं द्वैपायनं सूत्रकृतं मुनीन्द्रं श्रीशङ्करं भाष्यकृतं यतीन्द्रं मद्देशिकं चापि नमामि विद्यै। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। ओम यं ब्रह्मा वरुणेन्द्र रुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुःसुरासुरगणाः देवाय तस्मै नमः। ஸ்ரீமத் பகவத்கீதை இரண்டாவது அத்தியாயத்தினுடைய சாரம் சென்ற வகுப்புல பார்க்க தொடங்கணும். இரண்டாவது அத்தியாயத்தில் மொத்தம் 72 ஸ்லோகங்கள் இருக்கின்றன. இந்த இரண்டாவது அத்தியாயத்துக்கு சாங்கிய யோகம்னு பேரு. சாங்கியம் என்றால் ஞானம், ஞான யோகம். இந்த இரண்டாவது அத்தியாயம் பிரதானமா ஞானத்தை சொல்வதாக இருக்கின்றது. அதோட பகவத்கீதையினுடைய முகவுரையாக, பகவான் கிருஷ்ணருடைய உபதேசத்தினுடைய முகவுரையாக, முதல் அத்தியாயம் இந்த உபதேசம் தோன்றுனதுக்கான அந்த கதை அது முகவுரையாக இருந்தது. பகவான் இந்த இரண்டாவது அத்தியாயத்தில் தான் அவருடைய உபதேசத்தை தொடங்குகிறார். அதனால் பகவானுடைய உபதேசத்தினுடைய முகவுரையாக இந்த அத்தியாயம் இருக்கு. அதனால் இந்த இரண்டாவது அத்தியாயத்தினுடைய விரிவான விளக்கம் தான் அடுத்தடுத்த அத்தியாயங்கள். அதே மாதிரி இறுதியான 18வது அத்தியாயம் முடிவுரையாக இருக்கின்றது. முழுக்க எதை உபதேசம் பண்ணாரோ அதை திரும்ப தொகுத்து இறுதியாக முடிக்கிறார். அதனால் அதுவும் பெரிய அத்தியாயம், 78 ஸ்லோகங்கள் இருக்கக்கூடிய அத்தியாயம். பகவத்கீதையில் 2 பெரிய அத்தியாயங்கள், ஒன்று 2வது, அப்புறம் 18வது இறுதி அத்தியாயம். ஆனால் முகவுரை முடிவுரை தான் என்ன உபதேசிக்க போகிறோமோ அதை தெளிவாக அங்கே சொல்லி இருக்கின்றார். இந்த அத்தியாயத்துக்கு சாங்கியம் என்ற ஞான யோகம்ங்கிற பெயர் இருக்கிறதே, பகவத்கீதையினுடைய முழு பகவத்கீதையினுடைய உபதேசத்தினுடைய தாற்பயம் ஞானம் என்பதுதான் என்பது தெளிவாகின்றது. உபதேச சாரமாக என்ன இருக்கோ அதான் அத்தியாயத்துக்கு தலைப்பாக இருக்குது. முழு பகவானுடைய உபதேசம் என்ன என்று கேட்கிற பொழுது ஞானம் என்பது தான். ஒவ்வொரு அத்தியாயத்துக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்குது. அப்படி பல பெயர்களை பார்த்தாலும் அதுவும் யோகம்ங்கிற பெயர்லேயே இருக்குது. அதனால் எண்ணற்ற யோகம்னா எண்ணற்ற ஆன்மீக சாதனைகள் இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் இல்லை. எல்லா ஆன்மீக சாதனைகளுடைய நோக்கம் ஞானம் என்பது தான். 2 விதமான 2 நிலைகளில் சாதனைகள், அது அடுத்த அத்தியாயத்தில் சொல்ல போகிறேன். இந்த அத்தியாயத்தில் அதனுடைய சுருக்கம் மட்டும் வருது. இந்த அத்தியாயத்தினுடைய முக்கிய உபதேசம், முழு பகவத்கீதையினுடைய முக்கிய உபதேசம் ஞானம் என்பது. இந்த அத்தியாயம் 4 பகுதிகளாக இருக்கு. முதல் 10 ஸ்லோகங்கள் முதல் அத்தியாயத்தினுடைய தொடர்ச்சியாக வருது, கதையினுடைய தொடர்ச்சியாக வருது. ஆனால் இங்கே ஒரு முக்கியமான மாற்றம். இதுவரைக்கும் முதல் அத்தியாயத்தில் முழுக்க அர்ஜுனன் தான் மிகுதியாக பேசினார். யுத்தம் பண்ண முடியாது என்பதற்கான காரணங்களை சொல்லி யுத்தம் செய்ய சக்தியற்றவனாக தேர்தட்டில் அமர்ந்து விடுகிறார். அதனுடைய தொடர்ச்சி இந்த அத்தியாயத்தில் வருது. ஆனால் அவ்வாறு அவன் எடுத்த முடிவை பகவான் ஏற்றுக்கொள்ளவில்லை. யுத்தம் பண்ணணும், யுத்தம் பண்ணுறது தான் உன்னுடைய தர்மம் என்று வலியுறுத்தி சொல்லுகின்றார். அவர் சுருக்கமாக நீ யுத்தம் பண்ணணும்னு ஒரு வார்த்தையில் சொன்னாலும்
அதற்கான நியாயமான காரணங்கள், ஏன்னா யுத்தம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கான நியாயமான காரணங்கள், அவனுக்கு நியாயம்னு சொன்னப்பட்ட காரணங்கள் எல்லாம் விரிவாக அவன் சொல்லியிருக்கிறான். ஆனால் பகவான் அத்தனைக்கும் பதில் சொல்லாமல் யுத்தம் பண்ணணும் அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்கிறார். அப்படி சொன்னதுனால அவனுக்கு அது முழுமையாக ஏற்புடையதாக இல்லை. அதே சமயம் மறுக்கவும் முடியவில்லை. ஏன்னா சொல்கிறது கிருஷ்ணர் பகவான் இவன் எடுத்த முடிவை தவறுன்னு சொல்கிறார். ஆனால் அதற்கான நியாயமான காரணங்கள் தெரியவில்லை. அப்போ ஒருத்தர், ஒரு பெரியவங்க ஒரு வேலையை சொல்லுகின்ற பொழுது, இதை நீ செய்யன்னு சொல்கிற பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், அதனால் சரியாக இருக்கும். அதே சமயம் செய்கிற ஆள் நமக்கு அதில் ஒரு கன்விக்ஷன், ஒரு உறுதி இருக்கணும். அப்போ தான் முழு ஈடுபாட்டோட செய்ய முடியும். இல்லைன்னா ஒரு பயந்து செய்வோம், இல்லை அழுதுகிட்டே செய்வோம், புலம்பிக்கிட்டே செய்வோம், வேறு வழி இல்லை தலையெழுத்தேன்னு செய்வோம், அல்லது செய்யாமல் இருப்போம், இல்லை அறகுறையாக செய்வோம். அப்போ நமக்கு அது முழுமையாக நம்மளுடைய மனதுக்கு அறிவுக்கு ஏற்புடையதாக இருந்தால் தான் முழுமையான மனதோடு அதை செய்ய முடியும். நமக்கு ஒரு கோணத்தில் அதை செய்யக்கூடாது என்று தோணுகிறது. நம்மளுடைய சிற்றறிவுக்கு உட்பட்டு ஆராய்ச்சி பண்ணி இது சரி தப்புன்னு முடிவு பண்ணி இதை செய்ய வேண்டாம்னு நினைக்கிறோம், செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம், அல்லது இதை இப்படித்தான் செய்யணும்னு நினைக்கிறோம். அதற்கு முற்றிலும் மாறான ஒரு கருத்தை பெரியவர்கள் சொல்லுகின்ற பொழுது, அப்போ அதை அவர்கள் நம்ம மனதுக்கு புரிகிற மாதிரி, புத்திக்கு ஏற்கிற மாதிரி தெளிவாக சொல்லணும். அதற்கான நியாயங்கள்லாம் சொன்னாக்கா நம்ம அதை ஏற்றுக்கொள்வோம். சரி, நான் செய்கிறேன்னு அதை புரிந்து கொள்ளக்கூடிய பக்குவம் உடையவர்களாக நாம் இருந்தால். இல்லைன்னா அவர்கள் என்னதான் நியாயம் சொன்னாலும் நமக்கு அது புரியாது. குழந்தைக்கு ஒரு வேலையை செய்யாதேன்னு சொன்னால் அதை தான் செய்யும். அப்போ செய்யக்கூடாதுன்னு அதுக்கு என்னதான் நம்ம நியாயம் சொன்னாலும் அதுக்கு அது புரியாது. அது எவ்வளோதான் நியாயமானதாக இருந்தாலும் அதற்கு அது புரியாது. ஒரு குருட்டு பிடிவாதத்தில் தான் அது இருக்கும். அப்போ அதற்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. அதே சமயம் அதை செய்யறதுக்கு அனுமதிக்கவும் முடியாது. அதனால தான் கொஞ்சம் மிரட்டி சாமி கண்ணை குத்தும்னா அப்படின்னா கொஞ்சம் அப்படி இப்படி மிரட்டி அல்லது உருட்டி அடித்து அப்படி செய்ய வேணான்னு சொல்கிறோம். ஆனால் அதே விவேகம் இருக்கிறவர்களுக்கு அப்படி நம்ம சொல்ல முடியாது. அப்போ அது பக்குவமாக அவர்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும். அதனால் இங்கே அர்ஜுனனுக்கு பகவானுடைய தன்னுடைய முடிவு சரின்னு நினைக்கிறான். ஆனால் அது பகவான் ஏற்றுக்கொள்ளவில்லை. பகவான் அதை மாற்றி எதிராக சொல்லுகின்றார். யுத்தம் செய்யறது தான் சரின்னு சொல்கிறார். அவன் யுத்தம் செய்யறது அதர்மம், யுத்தம் செய்யாமல் யுத்தத்திலிருந்து விலகிறது தான் தர்மம்னு அவன் நினைக்கிறான். ஆனால் பகவான் யுத்தம் பண்ணுறது தான் தர்மம், யுத்தத்திலிருந்து நீ விலகுனா அது அதர்மம், பாப்பம்னு சொல்லுகின்றார். அப்போ அதற்கான நியாயமான காரணத்தை தெரிந்து கொள்ளணும் என்று அவன் பகவானிடத்தில் சரணாகதி அடைகின்றார். இல்லை, அவர் பெரியவர், அவர் சொல்கிறது கண்டிப்பாக சரியாக இருக்கும். அதே சமயம் அது நமக்கு ஏற்புடையதாக இருக்க வேண்டும். அதனால் அவன் தன்னுடைய குழப்பத்தை ஏற்றுக்கொண்டு, என்னால் தெளிவான சரியான முடிவை எடுக்க முடியவில்லை, நான் எடுத்திருக்கிற முடிவு சரின்னு எனக்கு படுகின்றது, ஆனால் அதை நீங்கள் சரியில்லைன்னு சொல்கிறதுனால நான் அதில் குழப்பத்தை அடைகின்றேன். அப்போ நான் நினைக்கிறது சரியா, நீங்கள் சொல்கிறது சரியா, அதில் எனக்கு ஒரு தெளிவு வேண்டும் என்று பகவான் கிருஷ்ணரை குருவாக ஏற்றுக்கொண்டு சரணாகதி அடைகின்றார். நான் உங்களிடம் சிஷ்யனாக வருகிறேன், நீங்கள் எனக்கு குருவாக இருந்து என்னுடைய மனக்கலக்கத்தை, மனக்குழப்பத்தை தெளிவுபடுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லுகின்றார். அதை 7வது ஸ்லோகத்தில் இருக்குது. 2வது அத்தியாயத்தில் 7வது ஸ்லோகத்தில் கார்பண்ய தோஷோபகதஸ்வபாவக பிரிச்சாமித்வாம் தர்ம சம்மூடச்சேதாக, தர்ம விஷயத்தில் மூடத்தனத்தை அடைந்திருக்கிறவர், எது தர்மங்கிறதுல குழப்பத்தை அடைந்திருக்கின்றேன் நான். அதனால் நான் உங்களிடம் எனக்கு எது மேன்மையை தருமோ, எஸ்ரேயக சார் நிச்சிதம் புரோகிதன்மே சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம், எது எனக்கு உறுதியான மேன்மையை பயக்குமோ, உண்மையிலேயே மேன்மையை தருமோ அதை நான் தெரிந்து கொள்ள விரும்புகின்றேன். எனக்கு அதை சிஷ்யனாக என்னை ஏற்றுக்கொண்டு தாங்கள் குருவாக இருந்து எனக்கு அதை உபதேசிக்க வேண்டும்னு கேட்கின்றார். அதில் இதை சுருக்கமாக பார்த்தோம்னா, சென்ற வாரம் சொன்னேன், இந்த சரணாகதி அப்படிங்கிறது நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத நம்ம முதல்ல தெரிந்து கொள்ளணும். நம்ம பிரச்சனையில் இருக்கிறோங்கிறத தெரிந்து கொள்ளணும். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியேற வேண்டுங்கிற விருப்பம் இருக்கணும். அது ஒன்று. பலருக்கு நாம் பிரச்சனையில் இருக்கோங்கிறதே தெரியாது, நம்ம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கோங்கிறதே தெரியாது, நம்மை சுற்றி நம்மால் பிரச்சனை இருக்குங்கிறது தெரியாது. தெரிந்தாலும் இது நல்லா இருக்கே பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி அதிலேருந்து வெளியேற விரும்ப மாட்டார்கள். அப்போ பிரச்சனையிலிருந்து வெளியேறதுன்னா இது வேண்டாம் அப்படின்னு புரிந்து கொண்டு வெளியேறுதல்ல விருப்பம் வரணும். இப்போ
சிகரெட் பிடிக்கிறது, மது பருந்துறது, அது விளையாட்டாக பழகுறான். அப்போ அது இதில் என்ன தப்பு இருக்குது, எல்லாரும் பண்ணுறாங்க, பண்ணி பார்க்கலாமேன்னு இளம் பருவத்தில் தெரியுது. அது ஒரு பிரச்சனை, அது ஒரு தவறு, அதனால நமக்கு கேடு வருங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியல. சும்மா விளையாட்டாக பண்ணி பார்க்கிறார்கள். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அது தவறு, அதனால துன்பம் வருகிறதுன்னு அவன் உணர்றா, அனுபவிக்கிறார். ஆனால் சிலர் அதிலிருந்து வெளியே வர விரும்புறதில்ல, அப்படியே இருக்கிறான். சிலர் அது தவறுன்னு புரிந்து கொண்டு வெளியேற விரும்புகிறார்கள். இந்த தவறான பழக்கத்தை நான் விட்டுவிட விரும்புகிறேன்னு அந்த விருப்பம் அவனுக்கு வரணும். அந்த விருப்பம் வராதவனுக்கு என்ன சொன்னாலும் அது எடுபடாது, அது பிரயோஜனம் இருக்காது. நம்ம சொல்லதான் முடியும். அவன் தான் அதிலிருந்து வெளியேறுவதற்கான முயற்சி பண்ணணும். அந்த முயற்சி அவனிடத்துல வரணும்னா அதற்கான விருப்பம் முதல்ல வரணும். அதனால அது நம்ம புரிந்து கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையில பல பிரச்சனைகள் இருக்கு. வாழ்க்கையினாலே பிரச்சனையா இருக்கும். அதனால் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கலாம். ஆனால் வாழ்க்கையே பிரச்சனைங்கிறது நமக்கு புரியணும். அங்கே தான் வேதாந்தம் வருது. வாழ்க்கையில் ஏதோ அப்பப்போ பிரச்சனை வருதுன்னா நம்ம சரி பண்ணிடலாம், சரி பண்ணிட்டு போயிடலாம்னு நினைக்கிறோம். ஆனால் வாழ்க்கைன்னு வந்தாலே அது பிரச்சனை தான். மனித வாழ்க்கையாக இருக்கலாம், மனிதனுக்கு கீழாக இருக்கலாம், இல்லை தேவலோகத்தில் தேவர்களாக பிறக்கலாம். எதுவாக பிறந்தாலும் அவனுக்கு பிரச்சனை இருக்குது, எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது. வாழ்க்கையே பிரச்சனை தான். அதிலிருந்து நான் வெளியேற விரும்புகிறேன், அல்லது பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் அடைய விரும்புகிறேன் அப்படிங்கிறது தெரியணும். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்னா, நாமளா முயற்சி பண்ணி அதிலிருந்து வெளியே வர முடியாதுங்கிறது புரியணும். நம்ம கொஞ்ச காலம் முயற்சி பண்ணுறோம், ஆனால் நம்மளால் அதிலிருந்து வெளியேற முடியவில்லை. அப்போ அதை புரிந்து கொண்டு நமக்கு ஒரு சகாயம், நமக்கு ஒரு உதவி தேவைப்படுகின்றது. பிரச்சனை இல்லாத ஒரு ஆள், அல்லது பிரச்சனைக்கு வெளியே இருக்கிற ஆள், அல்லது பிரச்சனைக்கு சரியான தீர்வை தெரிந்த ஒரு ஆள், அவருடைய உதவி நமக்கு தேவைங்கிறது புரியணும். அவர் அப்படி ஒரு சரியான நபரை கண்டுபிடித்து அவரிடத்துல சரணாகதி அடையணும். நீங்கள் எனக்கு உதவி பண்ணணும், நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும்னா. அவ்வளோ உடம்புல நோய் வருது, நோய் இருக்குங்கிறது நமக்கு முதல்ல தெரியணும். ஏன்னா பல நோய் உள்ள இருக்குங்கிறது சாதாரணமாக தெரியறதில்ல. பிபியோ சுகரோ அவ்வளோ சாதாரணமாக தெரியறதில்ல. ஓரளவுக்கு அதிகமாக வர்ற பொழுது, அதனால நமக்கு துன்பம் வர்ற பொழுது தான் ஏதோ சரியில்லையேன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தா 400 இருக்குன்னா. அதனால் முதல்ல அது இருக்குன்னே தெரியாமல் இருக்கிறோம். அதுக்கப்புறம் இருக்குன்னு தெரிஞ்சாலும் அது பாட்டுக்கு இருந்துட்டு போது, நம்ம சாப்பிட்றத சாப்பிடலான்னு இருக்கிற ஆள் இருக்கிறான். இல்லை இது ஒரு பெரிய பிரச்சனை, இதை நம்ம சரி பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறது. அப்போ சரி பண்ணுற பொழுது எப்படி சரி பண்ண முடியும்? நல்ல டாக்டரை பார்க்கணும். டாக்டருடைய அட்வைஸ் நமக்கு தேவைப்படுது. நல்ல பிரச்சனைக்கு தீர்வு தெரிந்த ஆளை அணுகி அவரிடம் இருந்து அவர் சொல்கிறத முறையாக கேட்டு கடைபிடிக்கணும். அதனால் அவர்கிட்ட போய் கேட்கறது மட்டும் இல்லை, அதை கடைபிடிக்கணும். அப்போ தான் அது சரியாகும். அவர் மாத்திரை எழுதி கொடுத்துருவாரு, அதை சாப்பிட வேண்டிய ஆள் யார்? நாம தான். வெறுமனே மாத்திரை மட்டும் சாப்பிட்டா போதாது, வாக்கிங் போகணும், அதுக்கான முறையான பயிற்சிகள் செய்யணும், உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு இருக்கணும். இப்போ அதெல்லாம் கடைபிடிக்க வேண்டியது நாம். ஆனால் அதற்கான சரியான தீர்வு என்னன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இருக்கணும். அதனால் அவரை அணுகி பார்க்கிறோம். அதே மாதிரி இங்கே நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகள், அதிலிருந்து தீர்வுக்கு ஒரு குருவை அணுகி குருவை கேட்கிறோம். அதனால் நம்மளுடைய வாழ்க்கை என்ன, நம்ம வாழ்க்கை எப்படி வாழணும், எதற்காக வாழணும், வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன, இதெல்லாம் நமக்கு தெளிவாக புரிந்து கொள்வதற்கு, தெளிவாக எடுத்து சொல்வதற்கு ஒரு குரு தேவை. முக்கியமாக நமக்கு நெருக்கடியான சூழ்நிலைகள், தீர்வு காண முடியாத பல பிரச்சனைகள் வர்ற பொழுது அதற்கு தீர்வு சொல்லக்கூடிய ஒரு குருவினுடைய உதவி நமக்கு தேவை. அது அப்படி அர்ஜுனன் புரிந்து கொண்டு கிருஷ்ணரை சரணாகதி அடைகின்றான். இது முதல் விஷயம். முதல் 10 ஸ்லோகங்கள்ல இருக்கிறது. அதுக்கப்புறம் 11வது ஸ்லோகத்திலிருந்து 38வது ஸ்லோகம் வரைக்கும் முக்கியமான உபதேசம் ஞான யோகம் என்பது பகவானுடைய உபதேசம் 11வது ஸ்லோகத்திலிருந்து தொடங்குது. அங்கே இருந்து முதல்ல தெளிவாக சொல்லி விடுகிறார். இந்த பிரச்சனைக்கு தீர்வு அப்படின்னு சொல்கிற பொழுது அவர் தற்காலிகமான தீர்வை சொல்லலை, அர்ஜுனனை மட்டும் மையமாக வச்சு பிரச்சனைக்கு தீர்வு சொல்லலை. அர்ஜுனன் மாதிரி உலகத்தில் பலர், எல்லா ஜீவர்களுக்கும் பிரச்சனை இருக்குது. அதனால நிரந்தரமான தீர்வு சொல்லுகின்றார். யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்கோ எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படையான மூல காரணம் ஒன்று தான். அதனால் அதற்கான தீர்வை சொல்கிறார். ஒரு குறிப்பிட்ட மேம்போக்கான காரணத்துக்கு தீர்வு சொல்லாமல் எல்லாருடைய உலகத்தில் யாரெல்லாம் ஜீவர்களாக இருக்கிறார்களோ அந்த ஜீவர்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய பிரச்சனை பொதுவான பிரச்சனை. பிரச்சனைக்கான விஷயம் வேற வேறையாக இருக்கலாம், ஆனால் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குல்ல. அப்போ அந்த பிரச்சனைக்கான மூல காரணம் ஒன்று தான். அதனால அந்த மூல காரணம் நீங்குமாறு, அதை சரி செய்கிற மாதிரி பகவான் உபதேசம் பண்ணுறார். அதில் அர்ஜுனனை நிமித்தமாக வைத்து,
அர்ஜுனனை ஒரு காரியமாக வைத்துக்கொண்டு எல்லா ஜீவர்களுக்கும் இந்த பிறவி ஆகிய பெருங்கடல்ல இருந்து வெளியேறுவதற்கான உபாயத்தை, ஞானத்தை உபதேசம் செய்கின்றார். எங்க பகவான் உபதேசம் பண்றது ஆத்மா அனாத்ம விவேகம். இது 2வது விஷயம். முதல் விஷயம் அர்ஜுனுடைய சரணாகதி, 2வது விஷயம் ஞான யோகம். அதில் ஞான யோகம்னா ஞானம். எந்த ஞானம்? ஆத்மாவை பற்றிய ஞானம். ஆத்ம ஞானத்தை சொல்லுகின்றார். ஆத்மா அனாத்ம ஞானத்தை சொல்லுகின்றார். இப்போ ஆத்மாங்கிறது நான் யார் என்பதற்கான விடையை சொல்லுகின்றார். நம்ம சாதாரணமாக நான் என்று நம்முடைய உடம்பைத்தான் நினைக்கிறோம். உடம்பு வரைக்கும் நான்கிற எண்ணம் நமக்கு இருக்கு. ஆனால் உண்மையில் கொஞ்சம் யோசித்து பார்த்தா உடம்பு ஜடமானது. ஜடமான உடம்பு நான் இல்லை. உடம்பை இயக்கிறதுக்கு ஒரு சேத்தனமான ஒரு உயிர் பொருள், ஒரு அறிவு பொருள் உள்ள இருக்கு. அதுதான் உடம்பை இயக்கி கொண்டு இருக்குங்கிறதும் நமக்கு தெரிகின்றது, அனுபவத்தில் இருக்கு. நான் ஜடம் அப்படின்னு யாரும் நினைக்கிறது இல்லை, யாரும் சொல்றது இல்லை. நான் ஒரு அறிவு, நான் ஒரு உணர்வு, ஒரு உயிர் பொருள் அப்படிங்கிறத நமக்கு இருக்கு. இப்போ உடம்பு வேறு, உடம்பு இயங்குவதற்கு காரணமாக உயிர் வேறு என்பது தெரிகின்றது. இந்த உடம்புக்கும் உயிருக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்ன என்பது முக்கியமான கேள்வியா ஆகுது. சாதாரணமாக கொஞ்சம் யோசிச்சாலே உடம்பு வேற, உடம்புக்கு வேற, உடம்பை இயக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்குங்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். ஃபேனு லைட்டு இருக்குனாக்க அது ஜடப்பொருள், தானாக பிரகாசமாகாது, தானாக ஓடுறது இல்லை. அப்போ அதை இயக்குகின்ற ஒரு சக்தி அதற்கு பின்னாடி இருக்குங்கிறது நமக்கு தெரிகின்றது. ஏன்னா எரியாத லைட்டை பார்க்குறோம், எரியிற லைட்டை பார்க்குறோம். இப்போ லைட்டே ஒளிரும் தன்மை உடையதுன்னா அது எப்போதும் ஒளிர்ந்து கொண்டு இருக்கணும். ஆனால் அப்படி இல்லை, அது ஒரு இயல்பாக ஒளிராத தன்மை உடையதாக இருக்குது. அதுக்கு பின்னாடி ஒரு கரண்ட், ஒரு மின்சாரம், ஒரு சக்தியோட சம்பந்தம் வர்றபோது ஒளிர்வதாக ஆகின்றது. அப்போ பின்னிருந்து இயக்குவதாக ஒரு பொருள் இருக்குங்கிறது நமக்கு தெரிகின்றது. அந்த மாதிரி உலகத்தில் எல்லா ஜடப்பொருள்களும் அப்படித்தான் இருக்குது. நம்முடைய உடம்பும் கூட மரண காலத்தில் பார்க்குறோம். பக்கத்தில் இருக்க மனிதர்கள் இறந்து போகிற பொழுது அது ஜடமாக இருக்குது. அதில் இருந்து இதுவரை இருந்து இயக்கி கொண்டிருந்த ஏதோ ஒன்று வெளியேறிவிட்டது தெரிகின்றது. அப்போ அந்த ஒன்று என்னங்கிற கேள்வி வருது. அந்த ஒன்றுக்கும் இந்த உடம்புக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தம் என்னங்கிற கேள்வி வருகின்றது. அந்த ஒன்று உடம்புல இருந்து தற்காலிகமாக தோன்றியதா, இல்லை உடம்போட ஒரு பகுதியா, இல்லை உடம்போட ஒரு ப்ராப்பர்ட்டி, அதனுடைய ஒரு உடம்பையா, உடம்பு அதை உற்பத்தி பண்ணி தனக்குன்னு வச்சிருக்கா அப்படின்னா யோசித்து பார்க்கிற பொழுது, கேட்கிற பொழுது இருக்க சாஸ்திரம் தெளிவாக சொல்லுது. இந்த உடம்பு இயங்குவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய உயிர், அதற்கு ஆத்மாங்கிற பெயரை சாஸ்திரம் சொல்லி, அந்த ஆத்மாவானது உடம்பினுடைய ஒரு பகுதியும் அல்ல, உடம்பிலிருந்து உற்பத்தி ஆவதும் அல்ல, உடம்பினுடைய உடைமை பொருளும் அல்ல. அது உடம்புக்கு வேறான தனித்த சொந்தமான இருப்புடைய ஒன்று. அதனால் இந்த மின்சாரங்கிறது பல்பில் இருந்து உற்பத்தி ஆகுதான்னா, இல்லை பல்போட ஒரு பார்ட்டான, பல்போட ஒரு பகுதியா அப்படின்னா அதுவும் கிடையாது. பல்பு மின்சாரத்தை உற்பத்தி பண்ணவில்லை, அதுவும் இல்லை. இல்லை பல்பு மின்சாரத்தை வச்சிருக்கானா, அப்படியும் இல்லை. மின்சாரம்ங்கிறது பல்புக்கு வேறான தனியான ஒரு பொருள். அது இதோட சேருகின்ற பொழுது இது இயங்குகின்றது. அதுதான். அதே மாதிரி ஆத்மா என்பது உடம்புக்கு வேறான தனியான ஒன்று. அது தனித்த சொந்தமான இருப்புடையது. அது அறிவு ஸ்வரூபம், சேத்தன ஸ்வரூபம், ஞான ஸ்வரூபம், அது பிரக்ஞா ஸ்வரூபம். இந்த உடம்பு ஜடமானது. அந்த அறிவு, அந்த ஆத்மா உடம்போடு சேருகின்ற பொழுது ஜடமான உடம்பானது இயக்கம் பெறுகின்றது. அந்த சம்பந்தம் இருக்கிற வரைக்கும், அல்லது அந்த உயிரானது, ஆத்மாவானது உடலை இயக்கி கொண்டிருக்கிற வரைக்கும் இது இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இல்லை என்றால் ஜடமாக இருக்கின்றது. ஆனால் அது உடம்புக்கு வேறானதுங்கிறது ஒன்று. அதுக்கப்புறம் அந்த ஆத்மாவுக்கான லட்சணங்கள் எல்லாம் பகவான் தெளிவாக இங்கே சொல்கிறார். இது சாஸ்திரம் சொல்லித்தான் நமக்கு தெரியும். அதனால் சாஸ்திரம் வாயிலாகத்தான் நம்ம புரிந்து கொள்ள முடியும். அதோட கொஞ்சம் யுக்தி பூர்வமாக யோசித்து பார்த்தாலும் இதை நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஆனால் சாஸ்திரம் சொல்லுகின்ற அந்த விவேகத்தோடு நம்ம யுக்தியை பயன்படுத்தினா அது சரியாக புரிந்து கொள்ள முடியும். சாஸ்திர உதவி இல்லாமலே நம்ம இதை சரியாக புரிந்து கொள்ள முடியாது. உடம்புக்கு வேற ஒரு உயிர் இருக்குன்னு தெரிந்து கொள்ளலாம். ஆனால் அது எப்படி இருக்குங்கிறத வெறுமனே யுக்தியினால் புரிந்து கொள்ள முடியாது. சாஸ்திரம் தெளிவாக சொல்லுது, அதற்கான நியாயங்களையும் சொல்லுது. அதோட நம்ம சேர்ந்து சிந்திக்கின்ற பொழுது, சாஸ்திரத்தோட சேர்ந்து நம்ம சிந்திக்கின்ற பொழுது அந்த ஆத்மாவை, உடம்புக்கு வேறான ஆத்மாவை, உடம்புக்கு வேறான உயிரை
இன்னதென்று நம்மால் தெளிவாக புரிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள முடியும். அதுதான் பகவான் முதல்ல கொடுக்கக்கூடிய விவேகம், முதல்ல சொல்லுகின்ற உபதேசம் அதுதான். இங்க பகவான் சொல்றது முக்கியமா 6 விஷயங்கள் சொல்றார். ஆத்ம லட்சணமா 6 விஷயங்கள் இந்த ஸ்லோகங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று, ஆத்மா நித்தியமானது. ஆத்மா இதெல்லாம் சென்ற வகுப்புலேயே பார்த்தாச்சு. அதனால சுருக்கமாக சொல்லிட்டு அப்புறம் அடுத்த தலைப்பை பார்த்து இந்த இந்த வாரம் முடிச்சிடணும். இதை முதல்ல ஆத்மா நித்தியமானது. நித்தியமானதுன்னா எப்பொழுதும் இருக்கக்கூடியது, உடம்பு அழிகின்ற பொழுதும் அழியாதது, 3 காலத்திலும் இருப்பது. நித்தியம்னாக்க எது 3 காலத்திலும் இருக்கோ அது நித்தியம்னு அர்த்தம். உடம்பு ஒரு காலத்தில் இல்லை, ஒரு காலத்தில் இல்லாமல் போகும். ஆனால் ஆத்மா 3 காலத்திலும் இருப்பது. 12வது ஸ்லோகத்தில் சொல்றார், ஆத்மா அழிவில்லாததுங்கிறதுக்கு நத்வேவாகம் ஜாத்து நாசம் நத்வம் நேமே ஜனாதிபாக நைச்சைவன பவிஷ்யாமக சர்வே வயமதப் பரம். நீயோ நானோ இந்த அரசர்களோ இதற்கு முன்னால் இல்லாமல் இருந்தார்கள் என்பது இல்லை, இனி இல்லாமல் போவார்கள் என்பதும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் எப்பொழுதும் இருக்கக்கூடியவர்கள். அப்போ நாம் அழிவில்லாத ஆத்மா என்று தெளிவாக சொல்றார். அதுக்கப்புறம் அதற்கு உதாரணம்லாம் சொல்றார். எப்படி இந்த உடம்புல இளமை பருவம், குமரப்பருவம் இதெல்லாம் வந்து போகின்றதோ, குழந்தை பருவம், இளமை பருவம் இதெல்லாம் வந்து போகின்றதோ, அதே மாதிரி ஆத்மா உடல்களை மாற்றிக்கொள்ளுகின்றது. அதனால இந்த உடல் மாறுவதை குறித்து விவேகம் உள்ளவர்கள் வருந்துவது இல்லை. அதாவது உடம்பு மாறி மாறி வந்து போகக்கூடியது, ஆத்மா மாறாமல் இருப்பது. ஒரே உடம்புல குழந்தை பருவம் வருது, அது போயிருச்சு, இளமை பருவம் வருது, அது போய் முதிய பருவம் வருதுன்னா எப்படி இது மாறி மாறி வருதோ அதே மாதிரி ஆத்மாவிடத்தில் உடல்கள் வந்து போகின்றன, ஆத்மா மாறாமல் இருக்கின்றது. அதனால் இதிலிருந்து ஆத்மா சத்தியம்ங்கிற ஒரு விஷயத்தை ஆத்மா நித்தியம்ங்கிற ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகின்றார். நித்தியம்னா எப்பொழுதும் அழிவில்லாமல் இருக்கக்கூடியது. உடம்போடு அது பிறந்ததல்ல, உடம்பு அழிகின்ற பொழுது அது அழிவது அல்ல, அது உடலை மாறி மாறி எடுத்துக்கொள்ளுகின்றது. அதுக்கப்புறம் ஆத்மா சத்தியம் என்ற கருத்தை சொல்லுகின்றார். சத்தியம்னா உண்மையிலேயே இருக்கக்கூடிய பொருள், உண்மை பொருள். உண்மை பொருள் 3 காலத்திலும் இருக்கக்கூடியது, உண்மை பொருள், உண்மையாக இருக்கக்கூடியது, அழிவில்லாமல் இருக்கக்கூடிய, அழிவில்லாதது, உண்மையிலேயே இருக்கக்கூடிய பொருள். இந்த உடம்பு தோற்ற மாத்திரமாக இருக்கக்கூடியது, அழியக்கூடியது. அதனால் 16வது ஸ்லோகத்தில் மித்யா சத்தியம்ங்கிறதுக்கு விளக்கம் கொடுக்குறார். நாசத்தோ வித்யதே பாவக நாபாவோ வித்யதே சதக உபயோரப்பி திருஷ்டோந்தக துவனையோ தத்துவதர்ஷிபிகி. இல்லாததற்கு இருப்பு என்பது இல்லை, உண்மையாக இருப்பதற்கு இல்லாமை என்பது இல்லைன்னா. அப்போ இல்லாதது இருப்பதுன்னு 2 பொருள் உலகத்தில் இருக்கு. இந்த அனாத்மா என்ற உடலானது இல்லாதது, ஆத்மா என்பது இருப்பது. உடம்பு இருக்கேன்னா, உடம்பு இருக்கிறதுன்னு சொல்கிறோமே, அது இருக்கிறது, இருக்க மாதிரி இருக்கு. அதனால் அது உண்மையில் இல்லை, இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் என்னாச்சு, ஒரு தோற்றமாக இருக்கின்றது. வாஸ்தவமாக அறிவியல் படியாக என்ன சொல்கிறான், உடம்பு அணுக்களால் ஆனதுங்கிறான். அணு கண்ணுக்கு தெரியுதான்னா, அணு கண்ணுக்கு தெரியலை, அணு கண்ணுக்கு தெரியாது. இப்போ கண்ணுக்கு தெரியாத கோடிக்கணக்கான அணுக்கள் சேர்ந்து கண்ணுக்கு தெரிகின்ற ஒரு உடலாக தோன்றி கொண்டிருக்கின்றது. வாஸ்தவமாக பிரித்தாக்க கண்ணுக்கு தெரியாத போயிடும். ஆனால் பார்க்கிற பொழுது ஒரு பருவுடலாக அது ஸ்தூலமாக நமக்கு தெரிவதாக இருக்கின்றது. அதில் இருக்க அவயவங்கள்லாம் பிரிச்சுட்டா அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. ஒரு காரை தனித்தனியாக அதில் இருக்க பார்ட்ஸ்லாம் கழட்டிட்டா காருன்னு சொல்கிறதுக்கு ஏதாவது இருக்குமான்னா, அப்போ காருங்கிறது என்னது, அதனுடைய அந்த உறுப்புகள் எல்லாம் சேர்ந்த வடிவத்துக்கு காருன்னு பேர். அதெல்லாம் இல்லைன்னாக்க இருக்காது. அதே மாதிரி இந்த உடம்பு, கைகள், கால்கள், வயிற்று பகுதி, மார்பு பகுதி, தலை இதெல்லாம் சேர்ந்து இருக்கிற பொழுது உடம்புன்னு சொல்கிறோம். இதில் ஏதாவது ஒன்று பிரிச்சுட்டாக்கா அப்புறம் என்ன ஆகும்னா, தலையை எடுத்துட்டா முண்டோம்னா, தலையை எடுத்துட்டா முண்டோம்னா, இல்லை கீழே இருக்க தலைக்கு கீழே இருக்கிறத எடுத்துட்டா தலையை வெறும் தலை, அவ்வளோதான். அதே மாதிரி கை, கால் எதுவும் எல்லாம் சேர்ந்து இருக்கிற பொழுது உடல்னு பேரே ஒழிய, உடல்னு இதுக்கு தனியாக ஒரு பொருள் கிடையாது. உடம்பு கை தனியாக, கால் தனியாக, எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்துட்டோம்னா உடம்புன்னு சொன்னியா அது எங்கே இருக்குன்னு கேட்டால் ஒன்றும் இருக்காது. அதே மாதிரி தலைன்னு சொல்கிற பொழுது தலையில் இருக்க அவயவங்கள்லாம் பிரிச்சுட்டா தலைன்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இருக்காது. அப்போ என்னது, இதெல்லாம் சேர்ந்திருக்க வடிவத்துக்கு அந்த பெயரை ஒழிய வாஸ்தவமாக அப்படி ஒரு பொருள், ஒரு தோற்றம் தான், உண்மையில் இல்லை. அப்போ உண்மையில் என்ன இருக்குது, ஏதோ ஒரு இருப்பு இருக்குது, அது ஒரு
வடிவத்தை எடுத்துக்கொண்டு இருக்கின்றது. அதற்கு தான் நம்ம உதாரணங்கள் பார்க்கிறோம். மண், பானை, தங்கம், நகைங்கிற உதாரணம்லாம் பார்க்கிறோம். மண்ணு தான் உண்மையில இருக்கு. பானைங்கிறது மண் மேல தோன்றிய ஒரு தோற்றம். பானை தோன்றுவதற்கு முன்னாடியும் மண் இருந்தது, பானை இருக்கிற பொழுதும் மண் இருக்கு, பானை அழிந்த பிறகு மண் இருக்கு. அப்ப என்னது? மண் சத்தியம், 3 காலத்திலையும் நித்தியம். மண்ணுங்கிறது நித்தியம், 3 காலத்திலையும் இருக்கிறது நித்தியம். 3 காலம், நேற்றும் இருந்தது, இன்னைக்கு இருக்கு, நாளைக்கும் இருக்குன்னா. அதே மாதிரி மண் பானைன்னு சொல்ற பொழுது பானைங்கிறது ஒரு தோற்றம், மண் தான் உண்மையிலேயே இருப்புடையது. அதே மாதிரி ஆத்மாவானது உடலை எடுத்திருக்கின்றது. உடல் தோன்றுவதற்கு முன்னாடியும் இருந்தது, உடம்பு இருக்கிற பொழுதும் இருக்கு, உடம்பு அழிந்த பிறகும் ஆத்மாவானது இருக்கும். அதனால அது நித்தியம். அப்புறம் ஆத்மா உடல்ங்கிற ஒரு தோற்றத்துல விளங்கி கொண்டிருக்கின்றது. அதனால எப்படி தங்கம் நகையாக விளங்கி கொண்டிருக்கின்றதோ, மண் பானையாக விளங்கி கொண்டிருக்கின்றதோ, அதே மாதிரி ஆத்மா ஒரு உடலை எடுத்துக்கொண்டு உடல் மாதிரி விளங்கி கொண்டிருக்கின்றது. வாஸ்தவமா அது ஒரு தோற்றம். உடல்ங்கிறது ஒரு தோற்றம், ஆத்மாதான் உண்மை பொருள். அதனால தண்ணீர் அலைங்கிற தோற்றத்துல இருக்கிற மாதிரி ஆத்மா உடல்ங்கிற தோற்றத்துல இருக்கின்றது. அதனால வாஸ்தவமா இங்க இருக்கிறது ஆத்மாதான், உடல் அதன் மேல ஒரு கல்பிதமாக தோற்றம் மாத்திரமாக இருக்கின்றது. அதனால சத்வஸ்து சத்தியம் அப்படிங்கிற பொழுது அது ஆத்மாதான். பானை இருக்கிறது அப்படின்னு சொல்ற போது அதோட இருப்புத்தன்மை எதை குறிக்குது? மண்ணை குறிக்குது. மண்ணு தான் இருக்கிறது. பானைங்கிறது ஒரு தோற்றம். மண்ணுல இருந்து பானையை மட்டும் தனியாக பிரிச்சிட முடியுமான்னா அப்படி பிரிக்க முடியாது. மண்ணுல இருந்து பானையை பிரிக்க முடியாது. அப்போ பானை இருக்கிறதுங்கிறது ஒன்று, பானைங்கிற ஒரு வடிவம் இருக்கிறது. உண்மையிலேயே அங்கே இருப்புத்தன்மைங்கிறது எதோட சேர்ந்தது? மண்ணை சார்ந்தது. மண் தான் உண்மை பொருள். மண் பானைன்னு சொன்னாக்கா 2 பொருள் ஆயிடுச்சான்னா ஒரே பொருள் தான். மண் பானைனா மண் ஒரு பொருள், பானை ஒரு பொருள்னு இல்லை, ஒரே இருப்பு தான். ஒரு இருப்பு இன்னொரு வடிவமாக தெரிகின்றது, அவ்வளவுதான். அதனால இது சத்தியம் அப்படிங்கிற ஒரு கருத்து. ஆத்மா சத்தியம். அதுக்கப்புறம் இந்த ஆத்மா உடம்புல இருக்குன்னா அது உடம்புக்குள்ள கட்டுப்பட்டு உடம்புங்கிற வரையறைக்குள்ள இருக்கிறதான்னா இல்லை, அது உடம்பு கடந்ததாகவும் இருக்கின்றது, சர்வ வியாபகமாக இருக்கின்றது. அதனால 3வது கருத்து வியாபகம்ங்கிற கருத்து, எங்கும் இருப்பதாக இருக்கின்றது. மண்ணிலிருந்து ஒரு பானையை பண்ணிட்டாக்க அந்த பானையா மட்டும்தான் மண் இருக்கான்னா இல்லை, பானையாகாத மண்ணும் இருக்கு. எத்தனையோ பானைகள், எத்தனை பானைகள் இருந்தாலும் எல்லா பானையிலையும் ஒரு மண்ணு தான் இருக்கு. அதே மாதிரி எத்தனை உடல்கள் இருந்தாலும் எல்லா உடல்கள்லையும் ஒரே ஆத்மாதான் இருக்கின்றது. அப்போ ஒவ்வொரு உடம்பு ஒன்றா இருக்கலாம், ஒவ்வொரு உடல்லையும் ஒரு ஆத்மாங்கிறது இல்லை. எல்லா உடல்களிலும் ஒரே ஆத்மா, ஒரே வியாபகம். இந்த மண்ணில் பானையை பண்ண உடனே அதுக்குள்ள ஒரு ஆகாசம் வருதுன்னா, 10 பானை பண்ணால் 10 ஆகாசம் வருதுன்னா, அதே மாதிரி ஆகாசம் 10 ஆயிடுச்சான்னா ஒரே ஆகாசம்தான். அது பல உடல்கள் அந்த பானைங்கிற வடிவத்தை எடுக்கின்ற பொழுது அதற்குள்ள இருப்பது போல இருக்கின்றது. அதேதான் ஆத்மா மாத்திரம் இருக்கிற பொழுது அது ஏக்கமாய் ஒன்றாய் இருந்தது. பல உடல்கள்ங்கிற தோற்றம் வர்ற பொழுது அந்த உடல்களுக்குள்ள இருப்பது போல இருக்கின்றது. அதனால எத்தனை உடல்கள் வந்தாலும் ஆத்மா ஒன்றுதான். அதனால சர்வ வியாபிங்கிறது ஆகாசம் எப்படி ஒன்றோ அதே மாதிரி ஆத்மா ஒன்று, அது சர்வ வியாபகமாக இருக்கின்றது. அங்க சர்வ வியாபகம்ங்கிற பொழுதுதான் ஈஸ்வரத்தன்மைங்கிறது வருது. உடம்புக்குள்ள ஆத்மா இல்லை, ஆத்மாவிடத்தில் உடல் இருக்கிறது. ஆத்மாவிடத்தில் எல்லா உடல்களும் இருக்கின்றன. ஆனால் அது விவேகம் இல்லாத பொழுது ஒரு உடம்பு மேலே மட்டும் நம்ம அபிமானம் கொண்டு நான் உடல் என்று நாம் நினைக்கின்றோம். அது இல்லை, நாம் ஆத்மா. எல்லா ஆத்மாவாகிய என்னிடத்தில் பல உடல்கள் இருக்கின்றன. எப்படி தண்ணீர் அலைன்னு எடுத்துக்கொண்டா ஒவ்வொரு அலையிலையும் ஒரே தண்ணீர் தான் இருக்கு. மேலே கடல் முழுவதும் தண்ணீர் தான் இருக்கு. அதில் தோன்றுகின்ற எண்ணற்ற அலைகள், கோடிக்கணக்கான அலைகள், எல்லா அலைகள்லையும் ஒரே தண்ணீர் தான் இருக்கின்றது. அப்போ ஒரு தண்ணீர் பல அலைங்கிற வடிவத்தை, அலைங்கிற உடல்களை எடுத்து கொண்டிருக்கின்றது. ஒரு அலையை எடுத்து பார்த்தா அலைக்குள்ள தண்ணீர்னா, அலைக்குள்ள தண்ணீரா தண்ணீர்ல அலையானா? அலைக்குள்ள வெறும் அலையை மட்டும் வச்சு பார்த்தா அலைக்குள்ள தண்ணீர் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் வாஸ்தவமா தண்ணீர்ல தான் அலைகள் இருக்கின்றன. இதே மாதிரி ஒரு உடம்பை எடுத்துக்கொண்டு அதில் உயிர் ஆத்மான்னு சொன்னாலும் ஆத்மா எல்லா உடல்களையும் எடுத்து கொண்டிருக்கின்றது என்பதுதான் சாஸ்திரம் சொல்றது. இதெல்லாம் எப்படிங்கிறது பின்னாடி அடுத்தடுத்த அத்தியாயங்கள்ல அது நம்ம விரிவா வரும். உபனிஷத்துக்கள்ல விரிவா இருக்கு. இங்க சுருக்கமா சொல்றார்.
இது சுருக்கம் தானே ஒழிய இதனுடைய விரிவு தான் அடுத்தடுத்த அத்தியாயங்கள்ல விரிவா வரும். அதனால ஆத்மாங்கிறது ஒன்றுதான். அதனால அந்தவந்த இமே தேகாக நித்தியசோக்தா ஷரீரினக அநாசினோ அப்பிரமேயஸ்ய தஸ்மாத் யுத்தியஸ்வ பாரத. இது உடல்களுக்கு அழிவென்பது உண்டு, ஆத்மா அழிவில்லாதது. அப்புறம் இன்னொரு அடுத்த கருத்து, இது அப்பிரமேயம். 18வது ஸ்லோகத்தில் அப்பிரமேயம்ங்கிற வார்த்தையை சொல்றார். அந்த ஆத்மா எல்லா உடல்களுக்குள்ளும் உயிராக இருந்தாலும் அது அறியப்படுவதாக இல்லை, அறியப்படும் பொருளாக இல்லை. கண்ணால் நம்ம பார்த்து அதை தெரிந்து கொள்ள முடியாது. அப்போ உள்ளுணர்வாக நான் இருக்கிறேன்னு உணர்வாக தான் புரிந்து கொள்ள முடியுமே ஒழிய ஆத்மா சர்வ வியாபகமாக இருக்கு அப்படின்னா ஏன் எனக்கு தெரியலேன்னா, எங்கும் இருக்கிறது ஆத்மான்னு சொன்னால் ஏன் எனக்கு தெரியவில்லைன்னா, ஆகாசம் எங்கேயும் இருக்கு தெரியுதான்னா, எங்கேயும் இருந்தாலும் ஆகாசம் நமக்கு தெரிவது இல்லை. ஒளி எங்கே இருந்தால் நமக்கு தெரியறது இல்லை. ஏதாவது ஒரு பொருளால் அது ஒரு பொருளை பிரகாசிக்கிற பொழுது தான், அந்த பொருளால் மறைப்பு வர்ற பொழுது தான் ஒளி இருக்குங்கிறது நமக்கு தெரிகின்றது. அல்லது இத்தனை லைட் இருக்கே, இதெல்லாம் எரியறதுக்கு கரண்ட் மின்சாரம் தான் காரணம்னா, அந்த மின்சாரம் எங்கே தெரியலையேன்னா, மின்சாரம் கண்ணுக்கு தெரியாது. அதே சமயம் மின்சாரம்னு ஒன்று இருக்குங்கிறது நமக்கு எதன் மூலமாக தெரியுது? விளக்கு எரிகிறதுங்கிறது தான் மின்சாரம் இருக்குங்கிறதுக்கான பிரமாணம். மாதிரி உயிருங்கிறது நமக்கு தெரியவில்லை, ஆத்மாங்கிறது நமக்கு தெரியவில்லையேனா, உடம்பு இருக்கு, அது இயங்குகிறது, பேசுகிறதுங்கிறது தான் உள்ள ஆத்மா இருக்குங்கிறதுக்கான பிரமாணம். அதில் உடம்புல உயிர் இருக்கா இல்லையா, மூக்கில் கை வச்சு பார்க்குறான், இல்லை கை கால் தொட்டு பார்த்து அசைவு இருக்கான்னா அவன் என்னது உயிரை பார்க்க முடியாது. என்னதான் உடம்பை அறுத்து பார்த்தாலும் உயிரை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் உடம்பினுடைய இயக்கமே உயிர் இருப்பதற்கான ஆதாரமாக காரணமாக இருக்கின்றதுனால அப்பிரமேயம்னா இது விஷயமாக அறியப்பட முடியாதது, புலன்களுக்கு விஷயம் ஆகாதது. அதே சமயம் அது உணர்ந்து கொள்ளத்தக்கது. அதனால நீ உயிரோட இருக்கேங்கிறதுக்கு என்ன பிரமாணம்னா கேட்டா என்ன சொல்றது? நான் உயிரோட, நீ செத்துரு, ஓட்டர் ஐடியில் இல்லைன்னு முடிவு பண்ணிட்டான். அதனால அந்த ஓட்டு போடுறதுக்கு போனாக்கா அப்படி ஒரு ஆள் இல்லை செத்துட்டாருன்னு சொன்னான்னா, அதே நான் இருக்கேன்னா, நீ இருக்கேங்கிறதுக்கு என்ன பிரமாணம் கொடு அப்படின்னு கேட்டாக்கா, நான் உயிரோட இருக்கேங்கிறதுக்கு என்ன பிரமாணம்? நான் நேராக வந்திருக்கேனே அதான் பிரமாணம். நான் வாயை திறந்து பேசுகிறேனே அதான் பிரமாணம். நான் உயிரோட இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு என்னால் பேச முடியுது, நான்கிறத உணர முடியுதுங்கிறது தான் பிரமாணம். அதில் ஆத்மா இருக்குங்கிறதுக்கு நான் இருக்கிறேன், நான் அதை அறிகிறேன், உணர்கிறேன்கிறது தான் பிரமாணம். அதனால் அறியப்படும் பொருளாக அது அறிய முடியாதது. அதனால இந்த உடம்புக்குள்ள உயிர் ஆத்மா அப்படிங்கிறத நம்மால அனுபவத்தில் இருக்குங்கிறதுனால நம்மால் அதை உணர்ந்து கொள்ள முடியும், புரிய முடியும். ஆனால் அதற்கு மேலே எல்லா உடல்லையும் ஒரே ஆத்மாதான் அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்றதுக்கு நமக்கு சாஸ்திரம் வேணும், சாஸ்திரத்தோட உதவி வேணும். அதுக்கு ரொம்ப ஆழமாக நம்ம ஆராய்ச்சி பண்ணணும். மற்றபடி நான் உயிராக இருக்கிறேன் அப்படிங்கிறதும் உடம்புக்கு வேற உயிர் இருக்கு அப்படிங்கிறதையும் ஓரளவுக்கு நம்மால் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் உடம்பு அழிகின்ற பொழுதும் உயிரானது அழியாமல் இருக்கு, எல்லா உடம்புலையும் ஒரே ஆத்மா தான் இருக்குன்னு புரிந்து கொள்வதற்கு நம்ம ரொம்ப படிக்கணும், ரொம்ப தொடர்ந்து படிக்கணும், பல நியாயங்களை கேட்கணும். அது போக போக தான் புரியும். ஆனால் தூக்கத்தில் உடம்பு இல்லைன்னா உடம்பை பற்றிய உணர்வு நமக்கு இல்லை, மனது இல்லை, புத்தியும் இல்லை, எதுவுமே வேலை செய்யாமல் இருக்கு. ஆனால் நான் இருக்கிறேன். அப்போ நான் இருக்கிறேங்கிறத புரிந்து கொள்வதற்கு ஆழ்ந்த உறக்கம் நமக்கு உதவியாக இருக்குது. உடம்புக்கு வேறான ஒன்று இருக்குது, அது இருக்கிறது. உடம்போட சம்பந்தம் வர்ற பொழுது நமக்கு நான்கிற உணர்வு வந்தாலும் சம்பந்தம் இல்லாமலே நம்மால் ஒவ்வொரு நாளும் நம்ம இருக்கிறோம். உடம்போட சம்பந்தம் இல்லாமல், மனதோட சம்பந்தம் இல்லாமல், உடம்போட மனதோட சம்பந்தம் இல்லாமல் இருக்கிறதுனாலேயே துக்கம் இல்லாமல், கவலை இல்லாமல் நாம் இருக்கிறோம். இப்போ ஆழ்ந்த தூக்கத்தில் வருது. அப்போ எப்போ உடம்போட சம்பந்தம் வர்றதோ அப்போ தான் அடையாளம் வருது, அதோட சுக துக்கம்லாம் நம்முடையதுன்னு வருது, பிறப்பு இறப்புங்கிற பற்றி உணர்வெல்லாம் வருது, நான் நீங்கிற பேத உணர்வு வருது. ஆழ்ந்த தூக்கத்தில் போடும் பொழுது நான் இருக்கிறேன், ஆனால் வேற எதுவும் இல்லை, நான்கிற பேதம், நான் நீங்கிற எந்த பாகுபாடும் இல்லை, நான் பெண் அப்படி இப்படின்னு எல்லாம் பிரச்சனைகள் இருக்கும், எதுவுமே இல்லை, இருக்கிறேன். எப்படி இருக்கிறேன்? அதுவும் ஆனந்தமாக இருக்கிறேன், ஆனந்தமாக இருக்கிறேன். அப்போ இது நித்தியமாக நமக்கு அனுபவத்தில் இருக்கு. ஆனால் ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறதுனால அது நமக்கு விழித்த உடனே மறந்துடும். விழித்திருக்கிற பொழுதே நமக்கு அது அனுபவத்தில் தெளிவாக உணர்வாக இருந்தால்
நமக்கு அது துக்கம் இல்லாமல் இருக்கும். ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிற அதே ஆனந்தம் விழித்திருக்கிற பொழுது நமக்கு இருந்தாக்க நம்ம கவலை இல்லாமல் இருக்க முடியும். அதனால இந்த உடம்புக்கு வேற ஆனந்தமான ஒன்று உடம்புக்குள்ள இருக்குங்கிறது தெரியுது, அனுபவத்தில் நித்தியமாக நமக்கு இருக்கு. ஆத்மானுபவங்கிறது இனிமேல் வரணுங்கிறது இல்லை, அது எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கின்றது. அது இல்லாமல் நாம் இல்லை. ஆத்மா தான் எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு இருக்கே ஒழிய ஆத்மாவை நாம் ஒரு காலத்தில் அனுபவிக்கணும்னு நினைச்சா அது என்றைக்கும் முடியாது. அப்படி அறியப்படும் பொருளா அனுபவிக்கப்படும் பொருளா ஆத்மா என்னைக்கும் வராது. எல்லாவற்றையும் எல்லா அனுபவங்களையும் எது அனுபவித்து கொண்டிருக்கிறதோ அது ஆத்மானு புரிந்து கொள்றது தான் ஞானம். இது கூட நம்ம தொடர்ந்து கேட்கிற பொழுது புரிந்து கொள்ள முடியும். ஆனா இந்த ஆத்மா தான் எல்லா உடலிலும் ஒன்றாக இருக்குங்கிறது ரொம்ப படிச்சாதான், ரொம்ப யோசனை பண்ணாதான், ரொம்ப நமக்கு சாதனைகள் பண்ணுகின்ற பொழுது, தொடர்ந்து கேட்கின்ற பொழுது, தொடர்ந்து விசாரம் பண்ற பொழுது தான் புரியும். நம்ம அடுத்தடுத்த அத்தியாயங்கள்ல இன்னும் விரிவா பார்ப்போம். எங்கெங்க வருமோ அங்க பார்ப்போம். முக்கியமா 13வது அத்தியாயத்துல அதை பத்தி விரிவா சொல்றார். அது இருக்கட்டும். அதனால இங்க ஆத்மா ஒன்று, அது அழிவில்லாதது, அது அறியப்பட முடியாதது, அறியப்படும் பொருளாக அறிய முடியாதது, அறிபவனுடைய சொரூபமாக இருப்பது. கேனோபனிஷத்துல முழுக்க அதான் வரப்போகுது, பார்க்க போறோம் இன்னும். அடுத்த கருத்து, இந்த ஆத்மா சரி உடம்புல இருக்கு, உடம்பு ஜடமானது, இந்த உடம்பை இயக்கிறது ஆத்மா தானே. அப்போ உடம்பு மூலமா பலவிதமான காரியங்களை நம்ம செய்கிறோம். நல்ல காரியம் பண்றோம், கெட்ட காரியம் பண்றோம், புண்ணிய பாபத்தை பண்றோம். ஆத்மா தான் உள்ள இருந்து புண்ணிய பாபத்தை பண்ணுகிறதா அப்படிங்கிற கேள்வி வருது. அப்படி இல்லைங்கிறதா சாஸ்திரம். நாம என்ன நினைக்கிறோம், நம்ம உடம்புல இருக்கிறோம், உடம்புக்கு வேறான ஆளு, அது நமக்கு தெரியுது. நம்ம புண்ணிய பாபத்தினால தான் பிறப்பு இறப்பு எடுக்கிறோம். நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய இன்ப துன்பங்களுக்கெல்லாம் நம்ம செய்த புண்ணிய பாபம் தான் காரணம். இதெல்லாம் சாஸ்திரம் சொல்லி இருக்கு. ஆனா அதுக்கு இந்த ஆத்மாவுக்கு என்ன சம்பந்தம்ங்கிற கேள்வி வர்ற பொழுது, ஆத்மா எதையும் செய்வதும் இல்லை, செய்விப்பதும் இல்லை. ஆத்மா எப்பொழுதும் சாட்சி மாத்திரமாக இருக்கின்றது. அது கர்த்தாவும் இல்லை, போக்தாவும் இல்லை. நயனம் சிந்தன் இருக்கட்டும். இது முக்கியமான ஒரு விஷயம். நம்ம ஜீவன் அப்படின்னு நம்ம நினைக்கிறது வேற, ஆத்மான்னு நினைக்கிறது வேற. இங்க புண்ணிய பாபத்தை செய்கிற ஆள் யாரு? ஆத்மா தான். உடம்பு ஜடமானது, ஆத்மா தான் உள்ள இருந்து இயக்குதுன்னா ஆத்மா புண்ணிய பாபத்தை செய்யுதுன்னு வருது. ஆனா அப்படி இல்லை, ஆத்மா அது தனியா இருக்கு. ஆத்மாவுக்கும் உடம்புக்கும் நடுவுல தற்காலிகமா ஒரு ஆள் உற்பத்தி ஆகுறான். உடம்பு ஜடமானது, ஆத்மா சேத்தனமானது, ஆத்மா பரமாத்மா, அது ஒன்றாய் இருப்பது, அது ஈஸ்வரன் அல்லது பிரம்மம். இந்த ரெண்டுக்கும் நடுவுல தற்காலிகமா ஒரு ஜீவன் தோன்றுகின்றான். அதான் ஜீவன்னு சொல்றோம். ஜீவாத்மா அல்லது அவன் தான் பசு. அது பதினாக்க முன்னாடி சொன்ன ஆத்மா இது வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்த ஆத்மா அது பரமேஸ்வரன், சிவன், அவர் பதினாக்க நடுவில் பசுங்கிற ஒரு ஜீவன் தோன்றுகின்றான். அவன் பிரதிபிம்பமாக தோன்றுகின்றான். இந்த ஆத்மா நேரடியாக உடம்போட சம்பந்தப்படுறதில்லை. சூக்ஷ்ம சரீரம்னு ஒன்று இருக்கு. அந்த சூக்ஷ்ம சரீரத்தில் ஆத்மாவினுடைய பிரதிபிம்பம் ஏற்படுது. அதனால சூக்ஷ்ம சரீரம் இயங்குது. அந்த சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரத்தோட சேர்ந்து ஸ்தூல சரீரத்தை இயக்குகின்றது. அப்படி வருது. அதனால நேரடியா ஆத்மா செய்வது இல்லை. சூக்ஷ்ம சரீரத்துல ஆத்மாவினுடைய சேத்தனாம்சம் அந்த சூக்ஷ்ம சரீரங்கிற மனசு இயக்கம் பெற்று பிறகு உடம்போடு சேர்ந்து உடலை இயக்குகின்றது. இந்த மனசு சூக்ஷ்ம சரீரம் அதற்கு இயக்கம் வந்த உடனே அதுதான் ஜீவன்கிறதா இருக்கின்றது. அந்த ஜீவன், அந்த சூக்ஷ்ம சரீரம், அந்த மனசு அப்பொழுது எந்த உடம்போட இருக்கோ அந்த உடம்ப நான் என்று நினைக்கின்றது. உடம்போட சுகதுக்கத்தை தன்னுடையதாக கருதுகின்றது. அப்படி கருதி அந்த உடம்பை வைத்து கொண்டு பலவிதமான செயல்களை செய்கின்றது. அதனால இன்ப துன்பம் வருது, புண்ணிய பாப்பம் வருது. அதை அனுபவிக்கிறதுக்காக அந்த சூக்ஷ்ம சரீரம், அந்த மனசு, அந்த ஜீவன் இன்னொரு உடலை எடுக்கின்றான்.
ஆத்மா எப்பொழுது? அது எப்பொழுதும் சாட்சியாகவே இருக்கின்றது. அதனால் இதை ரெண்டுக்கு நடுவில் இருக்கிற இதை புரிந்து கொள்ளணும். அதை புரிந்து கொள்றதுக்கு தான் நமக்கு கனவுங்கிறது உதவியாக இருக்குது. விழிப்பு நிலையில் இந்த ஸ்தூல உடம்புல இருந்து நம்ம வேலை செய்கின்றோம். இந்த உடம்பு தான் நான் நினைக்கிறோம். ஆனால் கனவுல என்ன ஆகுது? கனவுல இந்த ஸ்தூல உடம்பு பார்க்கல, கேட்கல, கை கால் அசையலை இருக்கு. கனவுல ஒரு உடம்போட நம்ம செயல்படுகிறோம். அங்கே பார்க்கிறோம், கேட்கிறோம், சாப்பிட்றோம், எல்லா வேலையும் பண்ணுறோம். இந்த ஸ்தூல சரீரத்தோட சம்பந்தம் இல்லாமல், ஸ்தூல சரீரம் அசையாமல், அதே சமயம் கனவுல ஒரு உடம்போட நம்ம வேலை செய்து கொண்டு இருக்கிறோம். அங்கே மனசுங்கிறது இருக்குது. அதுதான் சூக்ஷ்ம சரீரம். அந்த சூக்ஷ்ம சரீரம் உடம்போட சேராமல் அது தனியாக இருக்கிறது. விழிப்பு நிலையில் உடம்போட சேர்ந்து செயல்படுகிறது. கனவு நிலையில் உடம்போட சேராமல் அது சுதந்திரமாக தனித்து செயல்படுகின்றது. அதுக்கப்புறம் ஆழ்ந்த உறக்க நிலையில் அந்த மனசு அதுவும் ஸ்வரூபத்தில் ஆத்மாவில் லயமாகி இருக்கின்றது. அப்போ ஆத்மா இருக்குங்கிறது அங்கே தெரிகின்றது. அதனால் மனது இல்லாத நிலை, உடல் இல்லாத நிலை, உடம்பும் மனதும் இல்லாத நிலை. இந்த 3 அனுபவம் நமக்கு இருக்கிறதுனால 3 இருக்குங்கிறது தெரியும். ஆழ்ந்த உறக்கத்தில் நான் இருக்கிறேன், எந்த உலக அனுபவம் இல்லாமல், நான்கிற ஒரு உடம்பு மேலே அபிமானம் இல்லாமல் ஒரு ஆனந்தமயமான ஒன்று இருக்கு. அது ஆத்மா. கனவுல ஸ்தூல உடம்பு இல்லாத ஒரு ஜீவன் இருக்கிறார். அது மனசு. அதுதான் ஜீவன். இந்த விழிப்பு நிலையில 3மே இருக்கு. ஆத்மாவும் இருக்கு, மனசும் இருக்கு, ஸ்தூலமான உடம்பும் இருக்கு. இதற்குள்ள ஒரு சம்பந்தம் இருக்கு. விவகாரம் நடந்து கொண்டு இருக்கு. மரணத்துல என்ன ஆகுது? இந்த ஆத்மா சூக்ஷ்ம சரீரம் இந்த ஸ்தூல உடம்பை விட்டுட்டு அவர் தனியாக போயிடுறார். போய் இன்னொரு உடம்பு எடுத்து அந்த உடம்புல சேர்ந்து கொண்டு அது நான் விவகாரம் பண்ணுது. ஆத்மா சர்வ வியாபகமாக இருக்கிறதுனால அது எங்கேயும் போகிறதில்ல, அது அப்படியே தான் இருக்கின்றது. இதற்கு உதாரணம் நம்ம நிறைய உதாரணங்கள் சொல்கிறோம். ஒரு குடம் இருக்குது, குடத்தில் தண்ணீர் இருந்தாக்க அந்த தண்ணீரில் சூரியனுடைய பிரதிபிம்பமானது ஏற்படுகின்றது. அல்லது ஒரு கண்ணாடி இருக்குது, கண்ணாடியில் கண்ணாடியை சூரியனுக்கு நேராக காமிக்கிற பொழுது கண்ணாடியில் சூரியனுடைய பிரதிபிம்பமானது ஏற்படுகின்றது. அந்த கண்ணாடி தன்னளவில் தானாக பிரகாசிக்கக்கூடியது இல்லை. ஆனால் கண்ணாடியில் ஒரு ஒளி படுகின்ற பொழுது அந்த கண்ணாடி பிரகாசத்தை அடைந்து அதை ஒரு இருட்டு பகுதியை நோக்கி திருப்புற பொழுது அந்த பகுதியை அது பிரகாசிக்கின்றது. அதே மாதிரி தான் மனசு ஆத்மாவுடைய சைத்தன்யம்சத்தை வாங்கி தான் இயங்குகின்றது. பிறகு ஸ்தூல உடம்போடு சேர்ந்து உடம்பை இயக்குகின்றது, சாஸ்திரம் சொல்றது. அதனால இந்த கர்த்தா போக்தா அப்படின்னு சொல்ற பொழுது ஆத்மா கர்த்தா போக்தா இல்லை. இந்த மனது தான் கர்த்தாவாக போக்தாவாக புண்ணிய பாபங்களை செய்வதாக இருக்கின்றது, புண்ணிய பாப பலனை அனுபவிப்பதாக இருக்கின்றது. அதுதான் ஜீவன், ஜீவாத்மான்னு சொல்கிறோம். அதுதான் பந்தத்தில் சம்சாரத்தில் இருக்குது. அதுதான் பந்தத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டியதாக இருக்கின்றது. அதனால் முக்திங்கிறது இந்த மனசுக்கு தான். மனசு பந்தத்தை அடைந்தது, மனசுக்கு விடுதலையானது வேண்டும். அதை பற்றி என்ன விரிவான விஷயங்களை நம்ம அடுத்தடுத்த அத்தியாயங்கள் பார்க்கிற பொழுது நமக்கு வரும். இங்கே ஆத்மா அகர்த்தா போக்தா, அது எதுவும் செய்யறது இல்லை. ஏன்னா அது பரமாத்மா, அது ஈஸ்வரன், இறைவன். அவர் எதுவும் செய்யறது இல்லை. சூரியன் இருக்கு, சூரியன் இருக்கிறதுனால தான் பூமி இருக்கு, பூமி இயங்குகின்றது, பூமியில் எல்லா விதமான உயிர்களும் தோன்றுகின்றன, இருக்கின்றன, எல்லாம் நடந்து கொண்டு இருக்கு. ஆனால் சூரியன் நேரடியாக ஏதாவது பண்ணுதான்? ஒன்றும் பண்ணலை. அவர் பாட்டுக்கு இருக்கிறார். அவர் பாட்டுக்கு போய் கொண்டு இருக்கிறார். அவருடைய முன்னிலையில் இந்த உலக இயக்கமானது இருக்கின்றது. அதே மாதிரி ஆத்மாவினுடைய முன்னிலையில் இந்த உடல் மனதினுடைய இயக்கமானது இருக்கின்றது. இதில் இந்த மனது உடம்போட தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டா உடம்போட பிறப்பு என்னுடைய பிறப்பு, உடம்பினுடைய மரணம் என்னுடைய மரணம். இந்த மனது ஆத்மாவோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டா ஆத்மா பிறப்பு இறப்பு இல்லாதது. அதனால் இந்த மனசு எதோட சேருதுங்கிறத பொறுத்து தான் இருக்குது. மனசை நாம் எதோட சேர்க்கிறோங்கிறத பொறுத்து இருக்குது. அதுதான் நம்ம கையில் இருக்குது. அஞ்ஞானத்தில் இருக்கிற பொழுது உடம்போடு சேர்த்து அதனால் இன்ப துன்பங்களை அடைகிறோம். ஞானம் வந்தால் இந்த ஆத்மாவை, இந்த மனதை ஆத்மாவோட சேர்த்து நாம் நிம்மதியாக இருக்கலாம்.
அதனால் ஆத்மாவை பற்றிய விவேகம் ஞானத்தினால, ஏன்னா கண்ணாடியில் ஒரு பிரதிபிம்பம் இருக்குது. அந்த கண்ணாடியில் நம்ம கண்ணாடியை பார்க்கிற பொழுது கண்ணாடியில் ஒரு முகம் தெரியுது இல்லை, அந்த முகம் யார்? நாம இல்லையானா? நாமன்னு சொல்லலாம், நாம இல்லைன்னு சொல்லலாம். கண்ணாடியில் இருக்க முகம்தான் நாமன்னாக்க, அப்போ வெளியே இருக்க ஆள் யார்? ஒரிஜினல் எது? ஒரிஜினல் கண்ணாடிக்கு வெளியே தானே இருக்கிறா. அப்போ கண்ணாடியில் இருக்கிறது ஒரிஜினல் கிடையாது, ஒரு நிழல். அதனால் அது நாம தான், ஆனால் நம்முடைய நிழல். அதுவே ஒரிஜினல் கிடையாது, நம்முடைய நிழல். அது நாம இல்லைன்னு சொல்லிட முடியாது. நான் இல்லைன்னா வேற ஆள் யார்? மூணாவதாக ஒரு ஆள், அங்கே ரெண்டாவதாக ஒரு ஆள் வந்திருக்கானா? அப்படியே வரலை, நான் தான். ஆனால் ஒரிஜினல் நான் இல்லை. அந்த நிழல் தோன்றுவதற்கு ஆதாரமா ஒரு உடம்பு இருக்கு, கண்ணாடிங்கிற ஒரு பொருள் இருக்கு. அந்த மாதிரி இந்த ஸ்தூல உடம்பு ஆத்மாவினுடைய பிரதிபிம்பம் ஏற்படுவதற்கு ஒரு ஆதாரமாக, ஸ்தூல உடம்பு உள்ள இருக்கக்கூடிய சூக்ஷ்ம உடம்பு ஆத்மாவினுடைய அந்த பிரதிபிம்பம் ஏற்படுவதற்கு ஒரு ஆதாரமாக இருக்கின்றது. அதுதான் சரி. அதனால ஆத்மா அகர்த்தா போக்தா. அதுக்கப்புறம் ஆத்மா நிர்விகாரம்னா அது உடம்பு மாறுகின்ற பொழுதும் மாறுவது இல்லை. அதான் முக்கியமானது. உடம்பு குழந்தை பருவத்தில் இருக்கலாம், இளமை பருவத்தில் இருக்கலாம், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கலாம், ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கலாம். உடம்போட நிலைகள் எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கக்கூடியவை. ஆனால் உடம்பு மாறுற பொழுது ஆத்மா மாறுவது இல்லை, அது அப்படியே இருக்கின்றது, அது சாட்சியா இருக்கின்றது. அதான் முக்கியமானது. நிர்விகாரம். ந ஜாயத்தே மிரியத்தே வா கதாச்சித்து நாயம் பூத்வா பவிதா வான பூயக. பிறப்பது இல்லை, இறைப்பது இல்லை. அஜக நித்யக சாஸ்வதக புராணக ந கன்யத்தே கன்யமானே ஷரீரே. உடல் கொல்லப்படுகின்ற பொழுதும் அது அழிவது இல்லை. உடம்பு தானா இறந்தாலும் சரி, கொல்லப்பட்டாலும் சரி, ஆத்மா அழிவது என்பது இல்லை. இதுதான் உண்மை. அதனால் உடம்பு மாறுகின்ற பொழுது ஆத்மா மாறுவது இல்லை. உடம்போட சுகதுக்கத்தினால அது பாதிப்பு அடைவது இல்லை. அதனால் அவ்யக்தோயம் அவிகாரியோயம் உச்சியதை 25வது ஸ்லோகத்தில் சொல்றார். அவ்யக்தோயம் அச்சிந்தியோயம் அவிகாரியோயம் உச்சியதை. அவிகாரம், விகாரம் இல்லாமல் இருப்பது, ஆத்மா எவ்விதமான மாறுபாடும் இல்லாமல் இருப்பது. ஏன்னா உடம்பு எப்படி மாறினாலும் நமக்கு அது தெரியுது. நான் இப்படி இருந்தேன், குழந்தையில இப்படி இருந்தேன், இளமை பருவத்தில் இப்படி இருந்தேன் அப்படின்னா மலரும் நினைவுகள்னு நினச்சி பார்த்து சொல்கிறோம். அப்போ அதை பார்த்தவன் மாறாமல் அப்படியே தானே இருக்கிறான், அது மாறி போகலையே. உடம்பு எப்படி தான் மாறி போனாலும் அதை அனுபவித்தவன், பார்த்தவன்கிறது மாறாமல் இருக்கிறான். அதனால தான் நம்ம அனுபவத்தை சொல்ல முடியுது. அப்புறம் உடம்புக்கு ஏதோ ஒரு நோய் வருதுனாக்கா, இப்போ நோய் வந்திருக்கு, நேற்று ஆரோக்கியமாக இருந்தேன், இன்றைக்கி நோய்வாய்ப்பட்டு இருக்கிறேன்னு, நாளைக்கு சரியாயிட்டா சரியாகி விட்டதுன்னு. இப்போ நோய் வந்தது போனது, நோய் இல்லாமல் இருக்கிற போது எனக்கு அது தெரிந்தது, நோய் வந்திருக்கிறதும் தெரியுது, நோய் போனதும் தெரியுதுன்னா அதை அறிகின்ற அறிவு அதற்கு வேறாக இருக்கு. உடம்புக்கு நோய் வந்தது, உடம்புல நோய் இருக்கு, நோய் போனது. அந்த உடம்புக்கு வந்த நோயையும் ஆரோக்கியத்தையும் அறிகின்ற அறிவு அதற்கு வேறா இருந்து உடம்பை பார்த்து சொல்லுது. எப்படி புறத்தில் ஒரு சம்பவம் நடக்கிற பொழுது அதை பார்க்கிறோம், இருக்கிறோம், சொல்கிறோம்னாக்க அப்போ சம்பவம் வேற, அதை பார்ப்பவன் வேற. சாட்சிங்கிறது அவன் தானே. சாட்சிங்கிறவன் அதற்கு வேறா இருந்து அதை பார்த்து கொண்டு இருக்கிறவன். ஒரு பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறோம், பஸ்ஸு வந்ததான்னா, ஆமாம் வந்தது போச்சுன்னா, அப்போ என்னது, அந்த சொன்ன ஆள் பஸ்ஸு வர்றதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல இருக்கணும், பஸ்ஸு வந்த போதும் இருக்கணும், பஸ்ஸு போனதுக்கு அப்புறம் இருக்கணும். அவன் சாட்சியாக பார்த்துருக்கிறான், இன்னொரு ஆள் வந்து கேட்ட உடனே சொல்கிறான்னா. அது மாதிரி உடம்புக்கு இதெல்லாம் வருது போகுதுன்னா உடம்புக்கு வருது போகுது, அதை அறிபவன் வேறாக இருக்கிறான். அதே தான் மனதுக்கு வருது போகுது. மனசு ஒரு பொழுது அமைதியாக இருக்குது, ஒரு பொழுது சந்தோஷமாக இருக்குது, ஒரு பொழுது கோபமாக இருக்குது, ஒரு பொழுது வெறுப்பில் இருக்குது, ஒரு பொழுது கவலையில் இருக்குன்னா மனசுக்கு இந்த நிலைகளெல்லாம் வந்து போகுது. அதை நம்மால் பார்க்க முடிகிறது, அறிய முடிகிறது. என் மனசு இப்போ இப்படி இருக்குது, அமைதியாக இருக்குது, இப்போ சந்தோஷமாக இருக்குது, நம்ம பார்க்குறோம்ல. அதாவது ஒரு ஆப்ஜெக்டாக மனசை பார்க்க முடியுது. மனசோட அந்த நிலைகள், அந்த ஸ்டேட்டஸ், அதனுடைய உணர்வுகள், அதெல்லாம் ஆப்ஜெக்டாக பார்க்க முடியுதுங்கிறதுனால மனது வேற, நாம வேற. அந்த மனதை அறிகின்ற அறிவு வேற. இப்போ மனது மாறுகின்ற பொழுதும் அந்த அறிவு மாறுபடாமல் இருக்கின்றது. அதனால தான் நேற்று கவலையாக இருந்தது, இன்னைக்கு நல்லா இருக்குண்ணா, அல்லது நேற்று கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்ல மூடு இருந்தது, இப்போ இல்லைன்னா. மூடு வந்தது போனது, அது அறிகின்ற அறிவு போக்குவரவு இல்லாமல் இருக்கு. அந்த நிலையில இருந்து பார்த்தா மனசை நம்மால் பார்க்க முடிகின்றது. புத்தியோட நிலையும் அப்படித்தான். ஒன்று தெரியும், தெரியாதுன்னா. தெரியாதுங்கிறதும் தெரியுது, தெரியுங்கிறதும் தெரியுது. தெரியுமா தெரியாதானா? தெரியும்னா தெரியுங்கிறது எனக்கு தெரியுது, தெரியலேனா தெரியலேங்கிறதும் எனக்கு தெரிகின்றது. அதனால அது புத்திக்கும் வேறான ஒரு அறிவு இருக்கின்றது.
அது உடம்பு, மனது, புத்தி இவைகள் மாறுகின்ற பொழுதும் தான் மாறாமல் இருந்து அவைகளை அறிந்து அறிவிக்கின்றது. அதனால இதுதான் ஆத்ம லட்சணமா இங்க பகவான் சொல்லி இருக்கிறார். அதனால உடம்பு அனாத்மா, இதற்கு வேறாக ஆத்மா இருக்கு, அது உடம்புக்கு முற்றிலும் வேறானது. இந்த ஆத்மா அனாத்ம விவேகத்தை கொடுத்து, ஆகவே இதுல நீ வருத்தப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. பிறந்தது உடம்பு, அழியக்கூடியது உடம்பு. இந்த யுத்தம் நடக்கலைனால இவர்கள் எல்லாரும் இறந்து போகக்கூடியவர்கள் தான். அதனால உடம்பினுடைய அழிவை குறித்து நீ வருந்துவதற்கு ஒன்றும் இல்லை. வருந்தியும் பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அதனுடைய அழிவை யாரும் தடுக்க முடியாது. இப்போ நீ கொல்லலைனாலும் அதுவாக சாகத்தான் போகுது. பீஷ்மர் என்ன சாகாமலே இருக்க போறார்? ஏற்கனவே 120 வயசுக்கு மேலே இருக்கார், அபவ் 100 இருக்கிற. அதனால ஒரு நாள் போகத்தான் போறார். அதனால எல்லாருமே அழியக்கூடியவர்கள். உடம்பு அழியக்கூடியது. அழியக்கூடிய உடம்பை குறித்து கவலைப்படுறதுனால பிரயோஜனம் இல்லை. ஒன்று. அப்புறம் இந்த உடம்பு மட்டும் நாம இல்லை, உடம்புக்கு வேற ஆத்மா இருக்கு, அது அழிவில்லாததாக இருக்கின்றது. அதனால அழியக்கூடிய உடம்பை குறித்து நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா நாம அழிவில்லாத ஆத்மாக்கள். அதனால உன்னால இந்த பீஷ்மருடைய உடம்பை கொல்ல முடியுமே ஒழிய ஆத்மாவை கொல்ல முடியாது. அதான் முக்கியமானது. அதனால மரணம்ங்கிறது உடம்புக்கு நம்மை சார்ந்து இருக்கக்கூடிய, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எந்த ஆத்மாவுக்கும் மரணம் என்பது இல்லை. ஏன்னா ஆத்மா ஒன்றுதான், அது பரமாத்மா. பிறப்பு இறப்பு அழிவு இல்லாதது. தோன்றி மறையக்கூடியதெல்லாம், பிறந்து இறக்கக்கூடியதெல்லாம் உடல்கள் தான். அழியக்கூடிய நிலையில்லாத உடலை குறித்து வருத்தப்பட்டு பயனில்லை, வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வருத்தப்பட்டு பயனில்லை, ஒன்றும் மாற்ற முடியாது சாவை. வருத்தப்பட வேண்டிய அவசியமும் இல்லை, ஏன்னா அது நாம இல்லை. அதனால் அது குறித்து நம்ம வருந்துவதற்கான தேவை அவசியம் இல்லை. இதோட ஆத்மாவை பற்றிய விஷயம் முடியுது. அதுக்கப்புறம் 39வது ஸ்லோகத்திலிருந்து 53வது ஸ்லோகம் வரைக்கும் கர்ம யோகத்தை பற்றி சொல்லுகின்றார். ரொம்ப சுருக்கமாக நம்ம இங்கே பார்த்து இந்த அத்தியாயத்தை முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் அடுத்த 3வது அத்தியாயம் முழுக்க கர்மயோகம் தான். அதனால் அங்கே விரிவாகவே அதை பற்றி பார்க்க போகிறோம். கர்மயோகம்னா என்னங்கிற ஒரு முகவுரை மட்டும் இங்கே கொடுக்குறார். பின்னாடி தனியாக ஒரு அத்தியாயம் விரிவாக வரப்போகுது. இந்த கர்மயோகம் அப்படின்னா எதற்குன்னா, இப்படி இதுவரைக்கும் சொன்ன ஆத்ம தத்துவம், ஆத்மா அதிசூக்ஷ்மமானதாக இருக்கிறதுனால இதை புரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய மனதுக்கு, புத்திக்கு ஒரு நல்ல பக்குவமானது தேவை இருக்கின்றது. ஒரு வெறுப்பு இல்லாத ஒரு சாந்தமான அமைதியான மனது தேவைப்படுகின்றது. அதற்கு கர்மயோகம் உதவியாக இருக்கு. அந்த மனசு பக்குவப்பட்ட ஒரு மனசு ஏற்படுறதுக்கு கர்மயோகம்ங்கிறது தேவை. அப்புறம் புத்தி தெளிவாக இருக்கணும். சூக்ஷ்மமான விஷயத்தை புரிந்து கொள்வதற்கு புத்தி சூக்ஷ்மமானதாக இருக்கணும். அதற்கும் கர்மயோகம்ங்கிறது நமக்கு தேவை. ஆகவே கர்மயோகம் அதை சொல்லுகின்றார். இந்த ஆத்ம தத்துவத்தை, அதிசூக்ஷ்மமான அதிநுட்பமான ஆத்ம தத்துவத்தை புரிந்து கொள்வதற்கான தகுதியை, பக்குவத்தை கர்மயோகம் ஏற்படுத்துவதாக இருக்கின்றது. ஆகவே கர்மயோகம் அது ஒரு சாதனையா சொல்லப்பட்டிருக்கின்றது. கர்மயோகம்ங்கிற பொழுது 2 விஷயம். ஒன்று சரியான செயல், இன்னொன்று சரியான பாவனை. எந்த செயலை செய்யணுமோ அந்த செயலை செய்யறது, அது சரியான செயல் அப்படிங்கிறது முக்கியமானது. அப்புறம் பாவனைங்கிறது முக்கியமானது. கர்மயோகத்தில் 2 விஷயம். ஒன்று செயலை குறித்தது, இன்னொன்று பாவனையை குறித்தது. செயலை குறித்ததுங்கிற பொழுது செயல்ங்கிறது 3 விதமாக இருக்குது. சாத்விகம், ராஜசம், தாமசம்னு 3 விதமான செயல். பலனில் பற்றுக்கொண்டு ஒரு செயலை செய்தால் அது ராஜசம். பலனில் பற்று இல்லாமல் நம்ம ஒரு கடமையாக ஒரு செயலை செஞ்சால் அது சாத்விகம். பலனை பற்றி கவலைப்படாமல் என்னுடைய தர்மம் என்னவோ நான் அதை செய்து கொண்டு போகிறேன். பலன் என்ன வருதோ அது வர்றது வரட்டும், ஆனால் நான் என்னுடைய வேலையை செய்கிறதுல கவனமாக இருக்கிறேன். அப்படி இருந்தால் அது சாத்விகமான அந்த மனோபாவத்தோடு கர்மாவை செஞ்சால் அது சாத்விகம். அதுக்கப்புறம் ராஜசம் கர்மா, ஒரு பலனில் பற்றுக்கொண்டு ஒரு கர்மாவை செய்கின்றோம். அந்த கர்மாவுக்கு ராஜச கர்மான்னு பேர். ஒரு வேலை பார்க்குறோம், சம்பளம் எதிர்பார்த்து வேலை பார்க்குறோம்னா அது ராஜசம். சம்பளம் எதையும் எதிர்பார்க்காம சேவையாக ஒரு இடத்துல செய்கிறோம்னாக்கா அது சாத்விகம். அந்த கர்மாவில் அதே கர்மா தான். ஒரு இடத்துல ஒருத்தர் சம்பளம் வாங்கிட்டு வேலை பார்க்குறார், இன்னொருத்தர் சம்பளம் எதிர்பார்க்காம வேலை பார்த்தா அது சாத்விகம். சம்பளம் எதிர்பார்த்து வேலை செய்கிறது ராஜசம். இன்னொன்று தாமசம்னு கர்மா ஒன்று இருக்குது. அங்கே இந்த முதல்ல சாத்விகம் ராஜசம் 2லையுமே தர்மந்தான்.
தர்மத்தை பண்ணுறார், ஆனால் பலனை எதிர்பார்க்காம பண்ணுறார். இன்னொருத்தர் பலனை எதிர்பார்த்து பண்ணுறார். அவ்வளோதான். வேலை செய்கிறார், சம்பளம் எதிர்பார்த்து வேலை செய்கிறார். இன்னொருத்தர் இருக்கிறார், அவருக்கு தர்ம அதர்மத்தை பற்றி கவலை இல்லை, என்னுடைய சுயநலம் தான், நான் சுகமாக இருக்கணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னா அது தாமசம் கர்மா. அவனை ராட்சசர் அசுரர்கள்லாம் வேலை செய்கிறான்ல, அப்போ அடுத்தவனை பற்றி கவலைப்படுறது இல்லை, அடுத்தவன் எப்படி வேணாலும் போனாலும் நான் சுகமாக இருக்கேன். அப்போ என்னுடைய நன்மைக்காக நான் வேலை செய்கிறேன். அது நேர் வழியிலையும் பண்ணுவேன், குறுக்கு வழியிலையும் பண்ணுவேன். எனக்கு பணம் வேணும்னாக்கா கொள்ளையடிப்பேன், நான் கொள்ளையடிப்பேன், பிட்பாக்கெட் பண்ணுவேன், வேறு என்ன வேணாலும் பண்ணுவேன். நான் சுகமாக இருக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்வேன், மற்றவர்களை பற்றி எனக்கு கவலை இல்லைன்னு ஒருத்தர் இருந்து ஒரு கர்மாவை பண்ணான்னா அந்த கர்மா தாமச கர்மா. இந்த தாமச கர்மா முற்றிலும் கூடாதது. ராஜச கர்மா கொஞ்ச நாளைக்கு பண்ணலாம், அப்புறம் சாத்விக கர்மா தான் நம்ம செய்ய வேண்டியது. சாத்விக கர்மாவை பண்ணுற பொழுது மனது தூய்மை அடைகின்றது. அதே சமயம் நமக்கு இயற்கையாக விதியினால் என்ன பலன் வருமோ அது வர்றது வந்து கொண்டு தான் இருக்கும். இப்போ ஒரு மரம் வைக்கிறோம்னாக்கா நம்ம பலன் எதிர்பார்த்து வச்சாலும் எதிர்பார்க்காம வச்சாலும் அது பலன் கொடுக்கத்தானே செய்யும். ஆனால் என்னென்ன இன்றைக்கே வேணும்னாக்கா மரம் வச்சா வராது. இன்றைக்கே வேணும்னா போய் கடையில் தான் வாங்கிட்டு வரணும், அல்லது 3 மாதம் 6 மாதத்தில் பலன் தர்ற மாதிரி ஏதாவது வைக்கணும். ஆனால் ஒரு மாமரமோ ஒரு புளிய மரமோ வைக்கிறோம் அப்படின்னாக்கா அது பலன் தரும். 10 வருஷமோ 20 வருஷமோ நம்ம போனாலும் நம்ம சந்ததிக்கு பலன் தரும். அப்போ அந்த நோக்கத்தோடு பண்ணுற பொழுது அது சாத்விகமாக ஆகின்றது. அதனால் பலனை எதிர்பார்த்து பண்ணலைன்னாலும் அதற்கு ஒரு பலன் உண்டு, அது வரும். அந்த பலன் வர்றபோது வரட்டும், நான் செய்கிறத செய்கிறேன்னா சாத்விகம். அப்படியா அந்த கர்மாவை பண்ணுற பொழுது அந்த பாவனை, நம்மளுடைய மனோபாவம் எப்படி இருக்கணும்னா ஈஸ்வர அர்ப்பணமாக செய்தல் அப்படிங்கிறது பாவனை கர்மயோகத்தில் முக்கியமானது. நம்ம அடுத்த அத்தியாயத்தில் விரிவாகவே பார்க்க போகிறோம். பகவான் எனக்கு ஒரு பொறுப்போ ஒரு வேலையை கொடுத்துருக்கிறார், நான் அதை செய்கிறேன், அது ஈஸ்வர அர்ப்பணம். அப்புறம் அதற்கு பலன் என்ன வருதோ அதை பிரசாதமாக ஏற்றுக்கொள்ளுதல். எப்படிப்பட்ட பலனாக இருந்தாலும் அதை பிரசாதமாக ஏற்றுக்கொள்ளுதல் என்பது அது லாபமாக இருக்கலாம், நஷ்டமாக இருக்கலாம், நம்ம எதிர்பார்த்ததாக இருக்கலாம், எதிர்பார்த்ததுக்கு மாறாக இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுகின்ற மனநிலை கர்மயோகத்தில் முக்கியமானது. அது பிரசாத புத்தின்னு பேர். ஆனால் ஈஸ்வர செய்கிற பொழுது ஈஸ்வர அர்ப்பணமாக பகவானுக்கு பண்ணுகின்ற ஒரு பூஜை மாதிரி பக்தி ஸ்ரத்தையோடு பண்ணுறது. எந்த வேலையை பண்ணாலும் அது நம்மளோட சொந்த வேலையாக இருக்கலாம், அலுவலக வேலையாக இருக்கலாம், இல்லை 3வது மனிதனுக்கு செய்கிறதா இருக்கலாம், அல்லது குடும்ப உறவுக்கு செய்கிறதா இருக்கலாம். யாருக்கு எதை செஞ்சாலும் அது பகவானுக்கு பண்ணுற பூஜையாக நினச்சி பண்ணுறது, அந்த பக்தி ஸ்ரத்தையோடு அது பண்ணுறதுங்கிறது ஆட்டிடியூட், பாவனை. அப்புறம் அதற்கு என்ன விளைவு வருதோ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல். ஏன்னா பகவான் கொடுக்குற பிரசாதம், பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு பிரசாதம் எடுத்துக்கொள்கிறோம். இல்லை கோயிலில் போனால் ஒரு பிரசாதம் கொடுக்குறாங்கன்னா அதில் சக்கரை கூட இருக்கா, நெய் இருக்கா இல்லையா, உப்பு இருக்கா இல்லையான்னு பார்க்கறதில்ல. பிரசாதம் அவ்வளோதான். அந்த மாதிரி என்ன வாழ்க்கையில் கிடைச்சாலும் பகவான் கொடுக்குற பிரசாதம் அவ்வளோதான். அது நம்ம விதிப்படி வருதுங்கிற ஒரு பக்கம். பகவான் எப்படி கொடுக்குறாருன்னா விதிக்கு ஏற்றார் மாதிரி நம்ம கொடுக்குறார். அது நம்ம எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல், எந்த புலம்பலும் இல்லாமல் அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல், சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுதல், அதை பற்றி கவலையோ வருத்தமோ படாமல் அப்படி அது எதிர்மறையாக இருந்தாலும் சரி அப்படியே ஏற்றுக்கொள்ளுதல். அந்த மனநிலை, அந்த பக்குவம், அந்த சமத்துவம்னு சொல்கிறார். அது கர்மயோகம். அடுத்த அத்தியாயத்தை பற்றி நாளை அடுத்த வகுப்பில் பார்க்குற பொழுது விரிவாக பார்க்கலாம். அடுத்த அத்தியாயம் முழுக்கவே கர்மயோகம் தான். இது 53வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த கர்மயோகம் பற்றி வருது. அப்புறம் 54ல் இருந்து 72வது ஸ்லோகம் வரைக்கும் ஞானத்தினுடைய பலனை கூறுகிறார். அதனால் முக்கிய உபதேசம் ஞானம் என்பது தான். அந்த ஞானம் தான் நமக்கு துக்க நிவர்த்தி, சம்சாரத்திலிருந்து நிவர்த்தி, மோட்சத்தை தரும். அந்த ஞானத்தை அடைந்தவன் எப்படி இருப்பான், அந்த ஞானத்தினுடைய பலன் எப்படி இருக்கும் என்பதை பற்றி வர்ணிக்கிறார். ஸ்தித பிரஜ்ஞ லக்ஷணம்னு பேர். அது 54வது ஸ்லோகத்திலிருந்து 72வது ஸ்லோகம் வரைக்கும் வருது. பின்னாடி வரக்கூடிய அத்தியாயங்களில் அதை பற்றி அங்கங்கே விரிவாக சொல்லுகிறார். குணாதீத லட்சணம்னு சொல்கிறார், ஞானி பக்தன்னு சொல்லி அதை பற்றியெல்லாம் அங்கே பின்னாடி சொல்லுகின்றார். இங்கே 2 விஷயமாக சொல்கிறார். ஒன்று இந்த ஞான நிஷ்டை, அதில் ஞான நிஷ்டை பெறுவதற்கு என்ன அப்படிங்கிற அந்த சாதனைகளையும் சொல்லுகின்றார். ஞான நிஷ்டை இருந்தால் எப்படி இருக்குங்கிறதையும் சொல்கிறார். நம்ம அடுத்த வாரம் அதை அடுத்த வகுப்பில் கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த அத்தியாயத்துக்கு செல்லலாம். 4 விஷயங்கள். ஒன்று
அர்ஜுனுடைய சரணாகதி, பகவான் குருவாக இருந்து உபதேசம் பண்ணுறதுங்கிறது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் ஞானம், ஞான யோகம் என்பது. மூன்றாவது விஷயம் கர்மம், கர்மயோகம்ங்கிறத பற்றி சுருக்கமாக சொல்லியிருக்கிறார். நான்காவது விஷயம் ஞான நிஷ்டா அல்லது ஞான பலன், அதை அத்தியாயத்தினுடைய இறுதியில் சொல்லியிருக்கின்றார். சரி, இந்த அளவில் நம்ம நிறைவு செய்வோம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே வ்யோமவத்யாப்ததேகாய தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.